முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பதிப்பாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷபுத்திரன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அரசியல் சாசன அமர்வுக்கு ரூபாய் நோட்டு வாபஸ் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் செய்திகள் இருக்கு. அதில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று அது குறித்து விசாரிக்கும் போது நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க, ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசு சொல்லக்கூடிய அனைத்து உறுதிமொழிகளையும் உச்சநீதிமன்றம் ஏற்கிறது, இதையெல்லாம் நிறைவேற்றும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நம்புகிறது. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளின் பயன்பாட்டினை மேலும் நீடிக்கலாமா வேண்டாமா என்ற முடிவினை அரசிடமே விட்டுவிடுகிறோம். ஒரு சிறந்த நீதிபதியாக அரசு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று, அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உறுதிமொழிகளை ஏற்கிறோம், அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு முதல் வரிகள் இருக்கு. இரண்டாவது, 500 ரூபாயும் 1000 ரூபாயும் தொடர்ந்து செல்லும் அப்படின்னு அறிவிக்கலாமா வேண்டாமாங்கிறத உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறோம்னு ஒரு புதிய ஆப்ஷன் ஒன்று கொடுக்குற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த ரெண்டாவது அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வரிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்ன? அதாவது இந்த ரெண்டு விஷயமே மத்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது சரியாக நம்ம சட்ட வார்த்தைகளில் சொல்ல போனால் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையினுடைய ஒரு செயல்பாட்டில் நாங்கள் தலையிட விரும்பலை அப்படிங்கிறது தான் இதுக்கு உள்ள அர்த்தம். அதாவது இந்தியாவில் இந்த ஜுடிஷியல் நீதித்துறை, அப்புறம் சட்டம் இயற்றும் லெஜிஸ்லேட்டிவ் துறை, அப்புறம் நிர்வாகத்துறை, இந்த மூணில் எந்த ஒன்றினுடைய கை மிஞ்சினாலும் பிரச்சனைன்றதுனால தான் நம்ம ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் இங்கே இருக்கணுன்றது சில முறைகள் வைக்கிறோம். இப்போ நிறைய பேர் அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அந்த சமநிலையை, அந்த அதிகார சமநிலையை தக்க வைக்க முடியுமான்ற ஒரு நோக்கில் தான். அந்த அதிகார சமநிலை குலையும் போது நீதித்துறை அது குலையாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை அதுக்கு இருக்குது. அதுவே ஒரு வேளை அதிக அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டால் அதை நம்ம ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லி அதுவும் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு ஃபைன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் பெரும்பான்மையான கேள்விகளை இந்த பண மதிப்பிழப்பு சம்பவம் உருவாக்கின பிறகு நீதிமன்றம் நான் அரசாங்கத்தை நம்பி அவங்களே முடிவெடுத்துக்குவாங்க, அதை நான் நம்புகிறோம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறை அதை செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் இது ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு, எக்ஸிக்யூட்டிவ் திட்டவட்டமான முடிவுக்கு எதிராக ஸ்டேட்டோட எந்த விங்கும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு இதில் இருக்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது. அரசாங்கம் மிரட்டணும்னு கூட அவசியம் கிடையாது, சில சிக்னல்ஸ் கொடுத்தாவே போதுமானது. இது ரொம்ப முக்கியமான முடிவு, இதில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரியான சில வேலைகளை அரசாங்கம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் அவங்க ஒரு 9 கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. அது முக்கியமான அந்த கேள்விகள் அத்தனையுமே அதாவது நீதித்துறையினுடைய தலையீடு அவசியம் என்று கூறுபவை. அது நீதித்துறை அதை நாளைக்கு விசாரித்து வேணால் டிஸ்மிஸ் பண்ணலாம். இந்த கேள்விகளை எடுத்துக்கிட்டு இது சரி இது சரியில்லை சட்டப்படி அப்படின்னு நம்ம எடுக்கலாமே ஒழிய முன்கூட்டியே நான் இந்த அரசாங்கத்தை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஜுடிஷியல் ஓவர் ரீச் எந்த அளவுக்கு அபாயகரமானதோ அதே அளவுக்கு அந்த ஜுடிஷியரி தன்னுடைய கடமையை செய்யாமல் போவதும் அபாயகரமானது தான். நீங்கள் அதை செய்யாமல் போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு முதல்ல நம்புகிறோம், நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதை தொடர்ந்து செல்லுமா செல்லாதான்னு முடிவெடுக்கிறத நீங்களே விட்டுருங்க. அது நாங்கள் நேரடியாக சொல்ல விரும்பல, நீங்களே அப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அதற்கான தேவையே இருக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு டோன் அந்த டோன் தான் பயமா இருக்கு. ஏன்னு சொன்னால் சில பிரச்சனைக்கு நீங்கள் ரொம்ப மெதுவாக கூட பகுப்பாய்வெல்லாம் செய்து மெதுவாக செய்யலாம் சில பிரச்சனைக்கு. பட் இது உடனடி பிரச்சனை. இன்னைக்கு நீங்கள் இதை செய்யலைன்னா நாளைக்கு அதனுடைய விளைவுகள், அதாவது மோசமான விளைவுகள் கருதப்படக்கூடிய எல்லா விளைவுகளும் அதிகமாக வரும்னு சொல்லும்போது இன்னைக்கு முடிவு எடுத்தாகணும். இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டரில் இதனுடைய பாதிப்பு மிக மோசமாக இருந்து பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போகும் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கூட சொல்லலை. பிஸ்னஸ் பத்திரிகைகளே அதை அதுக்கான கணக்கீடுகளோடு போடுறாங்க. இப்போ உதாரணமாக தில்லி தலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல அடிநிலை தொழிலாளர்கள், உதாரணமாக குர்கவுன்லேருந்து பல பேர் வீடு திரும்பிட்டாங்க, அங்கே தொடர்ந்து இருக்க முடியல, அவங்களுக்கு வார சம்பளமும் கிடைக்கல, அவங்களால பணம் இல்லைன்றதுனால, அதாவது ரொக்கம் இல்லைன்றதுனால அவங்களால வாழ முடியலன்னு ஒரு செய்தி வருது. இது ரியாலிட்டி. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சோமோட்டோவே எடுத்து சுப்ரீம் கோர்ட் இதை பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும்?
அரசமைப்பு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும், சிக்கல்கள் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு அரசியல் சாசன அமர்வுக்கு வழக்குகளை மாற்றுவதை புரிந்து கொள்ளலாம். ஆனா உடனடியாக வீதிகளில் மக்கள் கடுமையான நெருக்கடிகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை அதற்கு தீர்வு சொல்றதுக்கு அரசு சரியாக நடவடிக்கைகள் எடுக்காத சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிடணும், தலையிடாத போது அது தன்னுடைய கடமையிலிருந்து தவறுவதாகுது அப்படின்னு செந்தில்நாதன் சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா சொல்வது சரியானதுதான். ஏனென்று கேட்டால் சில குறிப்பிட்ட வழக்குகளில் நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு பாலியல் பலாத்காரம் சார்ந்த வழக்குகளோ அல்லது சில தனிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான குற்றங்கள், ஊடகங்கள் பெரிதாக பேசப்பட்ட குற்றங்களிலெல்லாம் நீதிமன்றங்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக எதிர்வினையாற்றி இருக்கின்றன என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். இந்த பிரச்சனையை ஆரம்பித்த போது கூட நீங்கள் இது தொடர்பான வழக்குகளை நீங்கள் விசாரிக்கக்கூடாது என்று பிஜேபி நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது, பல்வேறு கீழ் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுக்களை. அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்று கேட்டால், இல்லை, மக்களுக்கு அப்படிப்பட்ட வழக்குகளை தொடுப்பதற்கான ஒரு உரிமை இருக்கிறது, அவர்கள் முறையிடத்தான் செய்வார்கள் என்று சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய நிலை மாற்றம் இது வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அதாவது நீங்கள் இதை திரும்ப இந்த அரசியல் சாசன பெஞ்சிடம்தான் முறையிட வேண்டும் என்று. இதில் இந்த 9 கேள்விகளில் அடிப்படையாக இருக்கக்கூடியது, அந்த 9 கேள்விகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னவென்றால், இது நம்முடைய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு புறம்பானதாக இது இருக்கிறதா, அதே போல ரிசர்வ் வங்கி மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, வாக்குறுதி, அதற்கு புறம்பானதாக இந்த நடவடிக்கை இருக்கிறதா? இது 2 தான் அடிப்படை. இது இரண்டையுமே நீதிமன்றம் முதன்மைப்படுத்தி விசாரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அரசினுடைய எந்த கொள்கை சார்ந்த முடிவுகளுமே மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை அல்லது அரசியல் சாசனம் உத்தரவாதப்படுத்தியிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு புறம்பானதாக இருந்தால் அது செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அந்த உரிமை இங்கே இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது நாம் நீண்ட கால நோக்கில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு நாளும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சூழலை நோக்கி நாட்டை செலுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த விஷயத்தில் அவர் சொன்னது போல லட்சக்கணக்கானோர் இன்றைக்கு தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழப்பதற்கு, ஆயிரக்கணக்கான தொழில்கள் முடங்கி போவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி நிலையை விட ஒரு மோசமான நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில் படக்கூடிய துயரங்கள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கிற போது நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் இன்னும் ப்ரோஆக்டிவாக செயல்பட வேண்டும். மாறாக உங்கள் வாக்குறுதிகளை நம்புகிறோம், நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் என்று நீதிபதிகளை இதில் குறிப்பிடுகிறார்கள். எந்த அடிப்படையில் இதை அவர்கள் குறிப்பிடார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கடந்த 1 மாதமாக மத்திய அரசு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இந்த விஷயத்தில் முதல் நாளிலிருந்து அவர்கள் சொன்ன எத்தனை விஷயங்கள், நீங்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வது தொடர்பாக, புதிய நோட்டுகள் வருவது தொடர்பாக, ஏடிஎம்கள் வேலை செய்வது தொடர்பாக, வங்கிகள் செயல்படுவது தொடர்பாக எதையுமே செய்யவில்லை. அப்படி இருக்கிற போது எந்த அடிப்படையில் நீதிபதிகள் உங்கள் வாக்குறுதிகளை நாங்கள் நம்புகிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள்? ரிசர்வ் வங்கி தன்னுடைய நம்பிக்கையை முற்றாக இழந்து விட்டது, மத்திய அரசு முற்றாக இழந்து விட்டது. அப்படி இருக்கையில் நீதிபதிகளுடைய இந்த வார்த்தைக்கு எந்த பொருளும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இது தவிர உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு தவிர வேறு சில விஷயங்கள் அந்த செய்தியிலேயே கீழே சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, நேற்று எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கிறாரு. நாட்டில் உள்ள கருப்பு பணம் குறித்து அரசிடம் அதிகாரப்பூர்வமான மதிப்பீடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நவம்பர் 8 அறிவிப்புக்கு பிறகு உயர் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிப்புக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் நாட்டில் எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான மதிப்பீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கணும். இவங்க சமீப காலத்தில் கருப்பு பணம் பற்றி கூட அதிகம் பேசுறதில்ல. அருண்ஜேட்லியும் சரி, எல்லாருமே இப்போ ரொக்கமில்லா பரிவர்த்தனை ஏன் முக்கியமானது, அதை நோக்கி நாம் ஏன் போக வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் பேசுகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்று அவர்கள் சொன்னபோது அது கிடையாது என்று சொன்ன பொருளாதாரவாதிகள் தான் இப்போ ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய இவங்க கிடையாது. ரெண்டாவது, துல்லியமாக இவ்வளவு ரூபாய் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கருப்பு பணம் சில விஷயங்களில் நீங்கள் அவ்வளோ துல்லியமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிலான ஒரு மதிப்பை கூட அரசாங்கத்தால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கும். இது எதுக்கான அடிப்படை நம்ம பார்க்கணும். இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கவும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு குறைந்தபட்சம் இவ்வளோ % அவ்வளோ % ஏதோ ஒரு புள்ளி விவரம், மிக துல்லியமாக இத்தனை லட்சத்து இத்தனை ஆயிரத்து இத்தனை ரூபாய் அப்படின்லாம் சொல்ல முடியலனாலும் ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே இவங்களை நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இதில் ஒரு பதில் சொல்லலை.
அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு நமக்கு முதல்ல பார்க்கல. என்னால் வந்து மிக துல்லியமா எவ்வளோ இருக்குன்னு தெரியல, எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னு அவசியம் கிடையாது. துல்லியமா ஒரு பர்சன்டேஜ் கணக்கு இருந்தால் அந்த பர்சன்டேஜ் குறைச்சிருக்கீங்களா? 6% கருப்பு பணம் இருந்தது என்றால் இப்போ 6 5 ஆக்கியிருக்கீங்களா, இல்லை 5 4 ஆக்கியிருக்கீங்க, அதை சொன்னால் போதும். இது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த கோரான டிபேட் என்னவோ, எது முதன்மையான கேள்வியோ அதிலிருந்து திசை திருப்பி போகிறதுக்கான விஷயம். இதுக்கு முன்னாடியும் தெரியல, இன்றைக்கும் தெரியலனா உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கருப்பு பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க எண்ணையும் ஒழிக்க போகிறதில்ல. பர்சன்டேஜ் பேசுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது, எவ்வளோ பேர் குறைச்சிருக்கிறீங்க, எத்தனை 1000 பேர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு கருப்பு பணத்தை மீட்டிருக்கிறீங்க, இந்த டிரான்சாக்ஷனில் வந்து எங்கே வந்து ஒரு பிறழ்ச்சி தென்படுது, அந்த பிறழ்ச்சியின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, இதையெல்லாம் பேசணும். இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட். அது ஒரு மதிப்பீடே இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கை ஒரு தேசத்தின் மீது இவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த இவருடைய அணுகுமுறைக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை. அப்படி என்றால் உண்மையிலேயே ஒரு இருட்டில் ஏதோ ஒன்றை தேடுவது போல இவர்கள் தேடிவிட்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் இன்றைக்கு இருட்டில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த விஷயத்தில் கருப்பு பணம் இவர்கள் எடுத்த நடவடிக்கையால் எவ்வளவு பணம் இன்றைக்கு வந்திருக்கிறது வங்கிகளுக்கு? மக்களுடைய பணம் தான் வந்திருக்கிறது. எங்கே கருப்பு பணம் வந்தது? இன்னொன்று, வங்கிகளுக்கு அனுப்பப்பட்ட ரூபாய் நோட்டுகள் எல்லாமே கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் கைக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. இதுதான் அல்டிமேட்டா இந்த விஷயத்தில் நடந்தது. அப்படி இருக்கிற போது இந்த தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இது உண்மையிலேயே தோல்வியை ஒற்றுக்கொள்ளாத விஷயம் மட்டும் அல்ல. இவர்களுடைய நோக்கம் என்பது பயங்கரவாதத்தை ஒழிப்பதோ கருப்பு பணத்தை ஒழிப்பதோ அல்ல. மாறாக மக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக வங்கிகளுக்குள் கொண்டு வர வேண்டும். அது ஒன்றுதான் இப்பொழுது சொல்றார்கள் இல்லையா, அந்த கேஷ்லெஸ் எக்கானமி என்பது. இதுதான் முதல் நோக்கமே, முதன்மை நோக்கமே. அதன் மூலம் ஆதாயமடையக்கூடிய வங்கித்துறை, அதன் மூலம் ஆதாயமடையக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவர்களுக்காக மட்டும்தான் இது செய்யப்பட்டதே ஒழிய அடிப்படையில் இது கருப்பு பணத்திற்கானதும் அல்ல, பயங்கரவாதத்திற்கு எதிரானதும் அல்ல. இதுலயே இன்னொரு செய்தியும் இருக்குது. ஏற்கனவே கணக்கில் காட்டாத பணத்தை நீங்க வந்து தாமாக முன் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 30+10% 40% டாக்ஸ் கட்டிட்டு ஒயிட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது அரசு. அது போதுமான பலன்களை கொடுக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு இது எல்லாமே கணக்கில் வராத திருட்டு பணம் மீதான அரசின் தாக்குதல் தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல 8 இரவு 9 10 வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற திசைக்கு போயிடுச்சு. இப்பவும் டிசம்பர் 30ன்னு இருந்த எல்லா விஷயங்களும் போய் இப்போ இன்னொன்று வந்திருக்குது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள கணக்கில் வராத பணத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்பவர்கள் வரி மற்றும் அபராத தொகையாக 50% மட்டும் செலுத்துவதற்கான வாய்ப்பை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. இது வந்து இது ஏன் திரும்ப திரும்ப அந்த சலுகைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க? அதாவது கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த சலுகைகளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லாதவங்க நீங்கள் போய் பணத்தையே எடுக்க முடியாது. இன்னொரு செய்தி சற்று முன் கூட நான் இந்த நம்ம சேனலில் பார்த்தேன், வந்து சம்பளத்தை வந்து புதிய நோட்டில் வாங்க முடியாமல் பழைய நோட்டில் வாங்குறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனைன்னு. இப்போது இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிறது வந்து இதுவரையில் பெரிய அளவுக்கு பயன்பட்டுருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஏதோ ஒரு சிலர் வந்து மாற்றி இருக்கலாம். அடிப்படையில் பொருளாதாரவாதிகளை கேட்குற கேள்வி, அந்த பிளாக் எக்கானமி, கருப்பு பொருளாதாரத்தை உருவாக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறையை யோசிச்சு தான் இதை குறைக்க முடியுமே ஒழிய இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் மூலமாக அதெல்லாம் பெரிய அளவுக்கு பலன் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் காலத்துலேருந்தே நம்ம பார்த்துருக்குறோம். பல முறை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை வந்து செய்யறதுக்காக இத்தனை கோடி பேர் பாதிக்கப்படணுமான்றதான் பெரிய கேள்வி. நீங்கள் இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷரை வந்து செய்யலாம், தவறே கிடையாது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கலாம். அதுக்கு வேறு சில யாருக்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மீண்டும் மீண்டும் நிர்பந்தம் செய்து அதை நீங்கள் செஞ்சு வச்சிருக்கலாம். அந்த ஒரு கொஞ்சம் பேரை வந்து பிடிக்கிறதுக்கு 1000 பேரில் ஒருத்தன் தான் வருவான். அந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே நீங்கள் தண்டிச்சிருக்கிறீங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் ஒருபோதும் முழுமையாக அதை ஒழிக்க போகிறதில்ல. இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, 3 முறை பண்ணுவாங்க, 4வது முறை விட்டுடுவாங்க. அப்புறம் 5 வருஷம் போது ஒரு புது கவர்மெண்ட் வரும், ஒரு புது நிதியமைச்சர் வருவார், அவர் தடாலடியாக வந்து இதை போல் ஒரு ஸ்கீம் அறிவிப்பார். இது இப்படியே போய்கொண்டிருக்கும் என்று அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த பர்சன்டேஜ் இது எதுவுமே பெரிய அளவுக்கு மாற்றாது. பிளாக் எக்கானமிங்கிறது வெறும் பணத்தை வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து அதன் அளவிலேயே ஒரு முழுமையான செயல்பாடு. அந்த செயல்பாடை விட்டு ஒருத்தர் வெளியே வர்றதுக்கான வேலையை நீங்கள் செய்யாமல் அதில் ஒரு சின்ன பகுதியான ரொக்கமாக பணத்தை வைத்து கொண்டிருப்பதை மட்டும் நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணலை. அதை மையப்படுத்தும் போது அது வந்து ஒரு பயனற்ற நடவடிக்கை தான். அதில் இன்னும் கூட ஒன்று சொல்லலாம். கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது கருப்பு பணக்காரர்களோடு பேரம் செய்வதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் கருப்பு பணம் என்பது வெறுமனே அரசிற்கு வரி கட்டாத பணம் மட்டும் அல்ல. மாறாக நீங்கள் எந்த தொழில் மூலமாக எப்படி அந்த பணத்தை நீங்கள் ஈட்டுகிறீர்கள் என்பதோடும் தொடர்புடைய ஒரு விஷயம்.
இப்போ 50% கட்டிட்டா வந்துட்டு எப்படி கருப்பு பணம் ஒயிட்டா மாறும்? அப்போ அந்த பணம் எங்கிருந்து வந்தது? லஞ்சமாக பெறப்பட்டதா, முறைகேடான தொழில்கள் மூலம் பெறப்பட்டதா, அதன் மீது அரசுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதா? அப்படி இருக்கிற போது நீங்கள் கருப்பு பணக்காரர்களோடு நீங்கள் ஒரு பேரத்தில் ஈடுபடுவது என்பது எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கும்? ஆக கொள்கை சார்ந்த இதில் அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் சொல்வது என்பது கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்பது, அவர் சொன்னது போல கருப்பு பணம் அந்த எக்கானமி பொருளாதாரம் என்பது வேறு, அதற்குள் பல்வேறு விதமான முறைகேடுகள் அதற்குள் இருக்கின்றன. ஆனால் நீங்க 50% கொடுத்துறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்வது ஒரு அரசாங்கத்தினுடைய கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு கட்டுரை ஒன்று இருக்கு. அது வந்து ரீதிங்கிங் இந்தியன் லிபரலிசம் அப்படிங்கிற தலைப்புல, அது பரந்த சிந்தனைக்கு, லிபரலிசம்ங்கிறத தமிழ்ல எப்படி சொல்றது அப்படின்னு புரியல. பரந்த சிந்தனைக்கு உலகம் முழுவதும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது, தோல்வி கிடைச்சிட்டு இருக்குது, இது ஒரு போக்காகவே மாறி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரையினுடைய எசன்ஸ் சொல்லுது, டோன் சொல்லுது. ஆனா இந்த போக்கு வந்து நிரந்தரமாக இருக்காதுன்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வரிகளும் உள்ளுக்குள்ள வருது. இதற்கான காரணம் என்ன? நம்ம வந்து அந்த பரந்த சிந்தனைங்கிறத வந்து முழுமையாக மக்களிடத்தை கொண்டு போகாம ஒரு மாதிரி தட்டையாக நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? அதனால வந்து அது ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள்கிட்ட எடுபடாம போகுதா? அவங்க வந்து நேர் எதிரான திசையில போய் நிற்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இது போன்ற கட்டுரைகள் தொடர்ந்து இப்போ வருது. ட்ரம்ப் வெற்றிக்கு பிறகு, பிரெக்சிட்டுக்கு பிறகு இந்த மாதிரியான கட்டுரைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து லிபரலிசத்தை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்துறது, மறு சிந்தனைக்கு எடுக்கிறதுன்னு சொன்னா எதையெல்லாம் நம்ம மறு சிந்தனைக்கு எடுக்கணும் அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள்ங்கிற கேள்வியும் வருது. சமூக நீதி, சமத்துவம், கருத்து சுதந்திரம் போன்ற அடிப்படையான சில விஷயங்களை நாம மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு இது போன்ற கட்டுரைகள் வந்ததுன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த லிபரலிசம் அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி சொல்லலான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுலேருந்தே தொடங்குறேன். அது பல தமிழ் மொழிபெயர்ப்பில் இருந்தாலும் கூட சுதந்திரவாதம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நெருக்கமான சொல். அதாவது வந்து கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி பரந்த சிந்தனை, தாராளமான மனநிலை, இது எல்லாமே சேர்ந்த மாதிரி. அதாவது இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து ட்ரம்ப்போட வெற்றி, இங்கே இந்தியாவில் மோடியோட வெற்றி, இன்னைக்கு ஐரோப்பாவில் பிரெக்சிட், அதன் பிறகு வந்து இன்னைக்கு மெயின்லேண்ட்லேயும் பல இடங்களில், இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வலதுசாரி கட்சியா அல்லது அதிதீவிர வலதுசாரி கட்சியா எது வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து டிபேட்டாக இருக்குது. உலகம் முழுக்க வந்து இப்படி ஒரு அலை வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. வலதுசாரி அரசுகளையும் வலதுசாரி சிந்தனைகளையும் நோக்கிய நகர்வுன்னு. ஆனால் இது இன்றைக்கி நேற்று தொடங்கலை, அது உலகமயமாதலின் தொடக்கத்தில் இருந்தே வந்து சோவியத் யூனியன் வீழ்ச்சியிலிருந்தே இப்படி ஒரு போக்கு இருக்குது. இப்போ ரொம்ப வெளிப்படையாக வந்து அந்த போக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து இயல்பாக இந்தியாவில் இதை பற்றி பேசக்கூடியவங்க வந்து ஒரு நேருவியன் லிபரலிசம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு, நேருனுடைய கருத்துகள் இந்தியாவில் வந்து இடதுசாரிகளும் மையத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதை ஒட்டிய சிந்தனையாளர்களும், இங்கே தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை தான் இங்கே லிபரல் சிந்தனைக்கான கருக்களாக பார்க்குறோம். இப்போ வந்து மோடியோட வெற்றி அப்படிங்கிறதும் கார்ப்பரேட் சிந்தனையோட வெற்றி அப்படிங்கிறதும் வந்து இந்த லிபரலிசத்தை வந்து பலி வாங்கியிருக்கா? இப்போ நம்ம இந்த லிபரலாக இருக்கக்கூடியவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்களா? நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமா? எங்கே மாற்றணுங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு எழுது. அது எழ வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா லிபரலிசம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சித்தாந்தம் கிடையாது, அது ஒரு ஆட்டிடியூட் தான். வந்து இப்போ கேபிட்டலிசம், சோஷலிசம்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு இறுக்கமான சித்தாந்தம் கிடையாது, அது ஒரு அணுகுமுறை. அது இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு ஜனநாயக சிந்தனையுடைய உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான போக்கு அது. ஆனால் இன்னைக்கு லிபரலிசத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது லிபரலிஸ்ட்டுங்க பண்ண தவறு இல்லை அவங்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறத விட இந்த இல்லிபரல், அதாவது வந்து இந்த சுதந்திர சிந்தனைக்கு எதிரான இறுகிய சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அவர்களுடைய பலம் மிக பெருசாக இருக்கிறது தான் வந்து முதன்மையான காரணம். ரெண்டாவது, ஒரு 40-50 வருஷம் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆட்சி முறை, குறிப்பிட்ட விதமான சிந்தனை முறை பார்க்குறோம். எல்லா சிந்தனையுமே ஒரு காலகட்டத்தில் மாற்றத்துக்கு உள்ளாகணும். உள்ளாகாத பட்சத்தில் வந்து அது வந்து நமக்கு எதிர்மறையாக போகுது. இப்போ ஒரு உதாரணமாக கம்யூனலிசத்துக்கு எதிராக செக்யூலரிசத்தை பற்றி பேசுறது லிபரல் சிந்தனைகளோட ஒரு அடிப்படை. ஒரு செக்யூலர் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் செக்யூலரிஸ்ட்டுகள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஒரு செக்யூலர் கட்சியிலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் அல்லது அந்த கட்சியின் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது வந்து சமூக நீதி பேசக்கூடிய கட்சி, அது சமூக நீதிங்கிறது ஒரு லிபரல் கான்செப்ட் தான்.
ஆனால் அதனுடைய தலைவர்கள் மிகப்பெரிய ஊழல் பேர்வழிகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் வந்து அந்த ஊழலை மட்டும் இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அதோடு சேர்ந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஐடியாலஜியும் அவங்க கேள்விக்குள்ளாகுது. அது வந்து நீ காங்கிரஸ், திமுக, லாலு பிரசாத் எல்லாருக்கும் நீங்கள் பொருந்தும். அதாவது ஒரு ஒரு கான்செப்டை வந்து இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குன்னு பல நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சி செஞ்ச இடத்துல உதாரணமாக வெஸ்ட் பெங்காலில் 25 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு ஒன்றுமே அவங்க டெலிவரி பண்ணலன்னு ஒரு சிந்தனை ஒரு கருத்து பரவும் போது அது வந்து சிபிஎம்ங்கிற கட்சி மேலே இருக்கிற விமர்சனமாக மட்டும் இருக்காது, இடதுசாரி சிந்தனை மேலே விமர்சனமாக வந்து மாறும். ஸோ ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தங்களை புதுப்பித்து கொள்ளாததுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கி இது இந்தியா மொத்தம் உலகம் முழுக்க இன்றைக்கி லிபரல்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் செய்ய தவறிய சில கருத்துக்களுக்கான ஒரு எதிர்வினையை ஒழிய அது ஒட்டுமொத்தமாக தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் மிக பலமான அந்த மோடி ட்ரம்ப் வகையாராக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் மீடியா இருக்குது. அவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலுமான சிந்தனைகளை வந்து உருவாக்கி வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது ரொம்ப ஈர்ப்புள்ள ஒரு சக்தியாக வந்து மாறி இருக்குது. அதுக்கு எதிராக போராடுறதுக்கு தான் அவ்வளோ சுலபம் கிடையாது. சுதந்திரவாதத்துக்கு எதிரான குறுகிய இறுகிய அணுகுமுறையை ஊடகங்கள் மூலமாக கட்டமைப்பதன் வழியாக அந்த சிந்தனை கொண்டவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமே இன்றைய நிலைக்கு காரணம் அப்படிங்கிற கருத்தை செந்தில்நாதன் நல்ல விளக்கி சொன்னார். நீங்கள் அதில் மாறுபடுறீங்களா? இல்லை, அதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அம்சம். ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் லிபரலிசம், இன்னொன்று ஒரு கல்ச்சுரல் லிபரலிசம். அப்படி இருக்கிறப்போ மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குள் இந்த லிபரலிசம் சார்ந்த அல்லது சகிப்புத்தன்மை சார்ந்த அல்லது சகவாழ்வு சார்ந்த விஷயங்கள் பெருமளவிற்கு சீர்குலைந்திருக்கிறதா என்பது ஒரு பார்வை. இன்னொன்று அரசியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதாவது நீங்கள் ஒரு சுதந்திரவாத எண்ணங்கள் கொண்ட கட்சிகள் பின்னுக்கு செல்வதும் அதே சமயம் வலதுசாரி எண்ணங்கள் கொண்ட கட்சிகள் மேலே வருவதும் ஒரு விஷயம். இது ரெண்டுமே நேர் விகிதத்தில் ஒன்றிணைகிறதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பல சமயங்களில் ஒரு சுதந்திரமான எண்ணங்களை கொண்ட அல்லது முற்போக்கான எண்ணங்களை கொண்ட கட்சிகள் அதிகாரத்தை இழந்து பின்னுக்கு செல்லலாம். ஒரு தீவிரமான வலதுசாரி கோட்பாடுகள் என்ற கட்சிகள் மேலே வரலாம். அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். ஆனால் மக்களுடைய அடிப்படை உணர்வுகளில் பெரிய மாற்றம் ஏற்படுகிறதா? அந்த தேர்தல், அந்த அதிகார மாற்றம் மட்டுமே ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய அந்த கல்ச்சுரல் திங்கிங் அதை வந்து மாற்றிவிடுமா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அப்படி பார்க்கிற போது அடிப்படையில் மக்களிடம் இன்னும் பெரிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் நிகழவில்லை. அதாவது இந்த சுதந்திரவாத எண்ணங்கள், சகிப்புத்தன்மை, சகவாழ்விற்கு எதிரான எண்ணங்கள் மாறிவிடவில்லை. ஆனால் மேலிருந்து அது உள்ளே அந்த விஷம் இறக்கப்படுகிறது. நீங்கள் பல நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், வேலைவாய்ப்பின்மை, அதே போல் வறுமை, மத்தியதர வர்க்கத்தினருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள். ஆனால் நீண்ட காலமாக அவர்களுக்கு எந்த தீர்வும் இதற்கெல்லாம் கிடைக்கவில்லை என்கிற போது யாராவது புதிதாக வந்து இதை மாற்ற மாட்டார்களா, செய்ய மாட்டார்களா என்கிற போது ஒரு கவர்ச்சிகரமான கோஷங்களோடு முன்வைக்கக்கூடியவர்கள், உதாரணமாக கவர்ச்சிகரமான கோஷங்கள் என்றால் அந்நிய நாட்டிலிருந்து இங்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் போவதற்கு காரணம் என்று ஒரு கோஷத்தை முன்வைப்பார்கள். இது எளிமையானது, மக்களிடம் இது சுலபமாக சென்றடையக்கூடியது. உண்மையில் வேலை வாய்ப்புகளை இழப்பதற்கு பல நூறு காரணங்கள் அந்த உள்நாட்டில் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு இப்படி ஒரு கோஷத்தை வைக்கிற போது அது மிகவும் மக்களிடம் போய் சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த லிபரலிசம் போன்ற விஷயங்கள் வெறுமனே மனநிலை மாற்றம் அல்ல, அது அவருடைய அன்றாட வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள். ஒரு சமூகத்தில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறது. பயங்கரவாத தாக்குதல் நடப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை பரப்புகிற போது எளிய மக்கள் அதற்கு உடனே பலியாகிறார்கள். ஏனென்றால் பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்பது அவர்களை நீங்கள் சுலபமாக கையாள முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த லிபரலிசம் என்பது அழிவது என்பது சில சமகால பிரச்சனைகளோடு தொடர்புடையது. அந்த பிரச்சனைகள் என்னவென்று நாம் அணுகுவதன் மூலமாகத்தான் எப்படி இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது, ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவில் ஆட்சிக்கு வருகிறார் என்பதெல்லாம் நம்முடைய சமூக பொருளாதார பிரச்சனைகளோடு தொடர்புடையது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, எங்கே வந்து இந்த லிபரல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இப்போ பொலிட்டிக்கல் லிபரலிசத்தை மட்டுமே நம்ம எடுத்து பேசினோம்னா, எங்கே வந்து லிபரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபட்டு இந்த வலதுசாரி சிந்தனை அதிகமாக இருக்குன்னா, எங்கே வலதுசாரி கட்சிகளால் இந்த லிபரல் கட்சிகளினுடைய ஓட் பேங்கை சரியாக குறிவைத்து தாக்கி மாற்ற முடிகிறதோ அங்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த முறை ட்ரம்புக்கு வாக்களித்தவர்களில் பல பேர் ஒர்க்கிங் கிளாஸ் தான். இந்தியாவில் வந்து மிகவும் பின்தங்கிய வடக்கு மாநிலங்கள், வட மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து மோடி வந்து ஜெயிச்சார். இங்கே வந்து ஓரளவுக்கு லிபரல் சிந்தனை உள்ள மாநிலங்களை விட
வந்து மிக குறிப்பா பெரும்பாலும் பீகாரும் யூபியும் யூபி வந்து ஒர்க்கிங் கிளாஸ் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான். அதாவது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மனுஷபுத்திரன் சொன்னது போல எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி 1-2 காரணங்களில் கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து செய்கிறாங்க. இது வந்து இந்த லிபரலிசம் பற்றி பேசும்போது ஒன்று பார்க்கணும். அதாவது 3 புள்ளிகள் தான் 2 பிரிக்குது, லிபரலையும் இல்லிபரலையும். 1 பொருளாதாரம், 2 மதம், 3வது வந்து ஆட்சி முறை. இந்த 3 விஷயத்திலையுமே வந்து லிபரல் சிந்தனை உடையவர்கள் ஒரு மாதிரியாகவும், அதுக்கு எதிரான வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் இன்னொரு மாதிரியாகவும் இருக்கிறாங்க. இந்த 3 இணையக்கூடிய விஷயம் எங்கன்னா, சமூகத்தில் ஒரு நெருக்கடி உருவாகும் போது அதற்கு தீர்வு சொல்லணும், அந்த தீர்வு மக்களுக்கும் புரியணும். இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க போன தேர்தலின் போது மோடி முன்வைத்த வாதம் என்ன? அவர் பொருளாதாரத்தை பற்றி தான் பேசினார். அவர் வந்து பேசுனது எல்லா இடங்களிலும் வளர்ச்சி பற்றி தான். குஜராத் மாடல் இல்லை வந்து வளர்ச்சியின் நாயகனாக விகாஸ் புருஷனாக தான் தன்னை முன் வச்சு வந்து செய்தார். அங்கே ட்ரம்ப்பும் அதை தான் செய்கிறார். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரைசிஸ்க்கெல்லாம் காரணம் அந்நியர்கள் தான், அல்லது நாம் இங்கிருந்து பொருளாதாரம் வெளியே போகிறது தான் காரணம் அப்படின்னு பேசுகிறாரு. அதுதான் அவங்களை இவ்வளோ நாளாக வாழ வச்சுட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து இது எடுபடுது. ஆக நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், லிபரலிசத்துக்கு மேலே அடி விழும்போது அதனால் பலனடையக்கூடிய அல்லது அதன் பின்னணியில் இவ்வளவு காலமாக இருந்த மக்களை எப்படி அவர்கள் இழுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் அவர்களுடைய மகன் பழனி குமணனுக்கு அமெரிக்க நாட்டினுடைய புலிட்சர் விருது கிடைச்சிருக்குது. அதுக்கு மதுரையில் பாராட்டு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பேசும்போது புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன் ஊழலை வெளிக்கொணரும் துணிச்சலோடு ஊடகங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாருன்னு இன்றைய தினமணியில் செய்தி இருக்குது. தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனும் அதில் பேசியிருக்கிறாரு. குணசேகரன், நியூஸ் 18 குணசேகரனும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாருங்கிறத செய்தியில் இருக்குது. பத்திரிகைகளில் அமெரிக்காவில் ஒரு நாட்டின் பத்திரிகைகள் ஆற்றக்கூடிய சிறப்பான சேவையை இந்திய ஊடகங்கள் செய்வது இல்லை. இந்தியாவின் 4வது தூண் பத்திரிகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் விற்பனையை அதிகரிக்க, பரபரப்பை ஏற்படுத்த, மக்களை திசை திருப்பும் செய்திகளை தான் ஊடகங்கள் வெளியிடுகின்றன. அமெரிக்க ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் இங்கு இல்லை அப்படின்னு நடராசன் பேசியிருக்கிறாரு. செந்தில்நாதன், எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை? முதல் விஷயம் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்கும்போது சில சமயம் நம்ம நம்ப முடிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பத்திரிகையாளர்கள் பல பேர் அவர்கள் மீது வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் பெரும்பாலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர்கள் ஜெயலலிதாவையோ அல்லது சசிகலாவையோ அந்த ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை எழுதுவதற்காக அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள். குறிப்பாக அதிமுகவினுடைய ஊழல்களுக்கு எதிராக பேசிய, எழுதிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் மிக கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. தொடக்க காலத்தில் இருந்த அதே அளவுக்கான அன்பும் பிறகு இல்லை என்றாலும் கூட அதிமுக ஆட்சி காலத்தில் இது நிறைய நடந்தது என்பதை சாதாரணமாக அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த சூழலில் வந்து அவரும் ஒரு பத்திரிகையாளராக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில், நடராஜன் அவர்களும் ஒரு பத்திரிகையாளராக அடையாளப்படுத்தி கொண்டக்கூடிய நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக அவர் ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இதை நான் ஒரு விமர்சனமாக வச்சுட்டு அதை தாண்டி போகும்போது ஏன் வந்து இது இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மிக முக்கியமான விஷயம், ஆட்சியாளர்கள் தங்கள் மீதான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள்ன்றது அடிப்படையான விஷயம். அதாவது இந்த பத்திரிகைகள் மீது சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வர்ற இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய எண்ணிக்கையை விட இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகம். அப்புறமா இன்னொன்று பார்க்கணும், அதாவது வந்து ஊடகங்களில் என்றைக்குமே 2 தரப்பு இருக்கும். ஒரு தரப்பு வந்து பரபரப்பு அல்லது வந்து பிரபலங்களை மையப்படுத்தி எழுதுவது, அல்லது இன்னொரு அதனுடைய எக்ஸ்ட்ரீமில் ஒரு எல்லோ ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போவதுங்கிறது ஒன்று இருக்கும். இன்னொரு தரப்பு எப்பவுமே பிரச்சனைகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு புலனாய்வு செய்து, விமர்சனங்கள் செய்து, பகுப்பாய்வு செய்து மக்கள் மத்தியில் அதை வந்து கொண்டு போகக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க. இது ஒரே பத்திரிகையில் கூட 2மே நடக்கும். இதெல்லாம் வந்து சகஜம்தான். இது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவிலையோ பிரிட்டன்லேயோ எல்லா வளர்ந்த நாடுகள்லையுமே வந்து 2மே வந்து நடக்கும். இந்தியாவிலேயும் அது நடக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த விமர்சனம் செய்து, புலனாய்வு செய்து, ஒரு நடுநிலைமைங்கிறத விட முக்கியமாக சுயாட்சியாக, சுயாதீனமாக செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய தன்மை குறைந்ததுங்கிறதே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்கு எதிராக வந்து நடராசன் அவர்கள் பேசுவார்கள் என்றால்
நிச்சயமாக மனம் திறந்து நம்ம வந்து அதை வரவேற்க தான் செய்யணும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. பட் அதான் சொல்கிறேன், இது வந்து நம்ப முடியாத இடத்துலேருந்து வரக்கூடிய நம்ப முடியாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? இல்லை, அதாவது நம்முடைய காலத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதுதான் நம்முடைய காலத்தினுடைய ஒரு விஷயம். நான் அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இதை யார் சொன்னார்கள் என்பதை தாண்டி இதில் முக்கியமாக எமர்ஜென்சி இந்தியாவில் இருந்தபோது இருந்த சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், அதாவது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராகத்தான் எமர்ஜென்சி முதன்மையாக செயல்பட்டது. அப்போது கூட துணிச்சலாக பல ஊடகங்கள் செயல்பட்டன, அதற்கான விலையையும் கொடுத்தன. ஆனால் இன்றைக்கு அப்படி அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி எதுவும் இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் இல்லை. ஆனால் அப்பொழுது ஒப்பீட்டளவில் இருந்த பத்திரிகைகளினுடைய சுதந்திரத்தன்மை கூட இப்பொழுது இல்லை என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. 2 உதாரணங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம்தான். NTTV அவர்கள் சிதம்பரம் அவர்களுடைய ஒரு நேர்காணலை ஒளிபரப்புவதாக தொடர்ந்து ப்ரொமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுவதை காட்டிக் கொண்டிருந்தார். கடைசியில் அந்த பேட்டி ஒளிபரப்பாகவே இல்லை. அது ஊடகங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியாக கூட சுட்டி காட்டப்பட்டது. இன்னொன்று, நேற்று முன்தினம் ஒரு தொலைக்காட்சியில் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவருடைய பேட்டி வருவதாக தொடர்ந்து ப்ரொமோ ஒளிபரப்பானது. கடைசியில் நேற்று அந்த பேட்டி ஒளிபரப்பாகவே இல்லை. இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், யார் இந்த நெருக்கடியை எங்கிருந்து கொடுக்கிறார்கள்? ஒரு விஷயம் வெளிவந்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு, ஒன்றை வெளிவராமலேயே முடக்குவது என்பது வேறு. இந்த சூழல் இந்திய அளவிலும் இருக்கிறது, தமிழக அளவிலும் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பேசிய லிபரலிசம் என்கிற விஷயத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். தொடர்புடைய ஒரு விஷயம். ஆக ஊடகங்களின் மீதான கட்டுப்பாடு என்பது இன்றைக்கு ஒரு முனையில் இல்லை. முன்பெல்லாம் ஊடகங்களை என்ன செய்வார்கள்? அதிகபட்சமாக தனக்கு ஒவ்வாத ஒரு செய்தியை ஒரு பத்திரிகை வெளியிட்டால் போய் பத்திரிகை அலுவலகத்தை தாக்குவார்கள், இல்லாவிட்டால் ஏதாவது வழக்கு போடுவார்கள். இப்பொழுது அதை தாண்டி ஒரு சைலண்ட் கில்லிங், செய்திகளை கொல்வது. நிறைய ஊடக அலுவலகங்களில் செய்திகளை உருவாக்குவதை விட செய்திகளை கொலை செய்வதுதான் பெரும்பகுதி நேர வேலையாக இருக்கிறது. இதை ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா நண்பர்களும் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளினோம், எதையெல்லாம் நாங்கள் கொலை செய்தோம் என்று. அப்படி பார்க்கிற போது ஊடகங்கள் இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாக இருக்கின்றன. கார்ப்பரேட்டுகள் நேரடியாக அரசோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒன்று அரசிற்கு ஒத்துழைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அரசை சார்ந்திருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்களுடைய அணுகுமுறைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஒரு போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு ஊடகத்திற்கு ஒரு பிரச்சனையில் இதுதான் ஸ்டாண்ட், இதுதான் நிலைப்பாடு என்று இன்றைக்கு எந்த ஊடகமுமே எடுக்க முடியவில்லை. அப்படி ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதன் காரணமாக அவர்களுக்கு எங்கிருந்தாவது ஒரு அழுத்தம் வந்தால் அடுத்த நாளே அந்த நிலைப்பாடு மாறுகிறது. இன்று முதன்மை பெறுகிற ஒரு விஷயம் நாளைக்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இப்படி அரசியல் சதுரங்க விளையாட்டுகளினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கின்றன. குடிமை சமூகத்தினுடைய மதிப்பீடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது, சிவில் சமூகத்தினுடைய மதிப்பீடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்கிற நிலையிலிருந்து நம்முடைய ஊடகங்கள் சரிந்து விட்டன. இதற்கு ஊடகங்களை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். நம்முடைய அரசியல் சூழல், நம்முடைய அதிகாரம் செயல்படக்கூடிய ஒரு முறை, அதே போல ஊடகங்களும் ஊடகங்களை நடத்துகிறவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களுக்கும் அரசிற்கும் இருக்கக்கூடிய உறவுகள், முரண்பாடுகள், இது எல்லாவற்றோடும் சேர்ந்து நாம் இதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஊடக சுதந்திரம் என்பது வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு நசுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, நீங்கள் சரி ஒரு அதிகாரபூர்வமாக செயல்படக்கூடிய ஊடகங்களின் மீது நேரடியாக கட்டுப்பாடுகளை செலுத்த முடியும் என்றால், சமூக வலைத்தளம் போன்ற ஊடகங்கள் கூட இன்றைக்கு பேசப்படுகிற கருத்துக்களுக்கு எதிராக மிக கடுமையான நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. காவல்துறை மிக நேரடியாக பலரை மிரட்டுகிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பேசுகிற எல்லோர் மீதும் கை வைப்போம், எல்லோர் மீதும் நாங்கள் ஒரு தாக்கம் செலுத்துவோம் என்கிற நிலை என்பது, ஊடக சுதந்திரம் என்பது முற்றாக அழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிஞ்சி இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது 2 போட்டி நிறுவனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளின் வழியாகத்தான், அல்லது வர்த்தக போட்டியின் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளின் வழியாகத்தான் சிறிதளவு உண்மைகளாவது மக்களுக்கு வந்து சேர்கிறதே ஒழிய, பெரும்பாலான ஊடகங்கள் எதை அரசு திட்டமிடுகிறதோ, எதை வலிமை வாய்ந்த சக்திகள் திட்டமிடுகிறார்களோ அதை மட்டும்தான் பேசுகின்றன என்பதுதான் உண்மை. என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. அதற்கு மாறான கருத்துக்களை பற்றி பேசுவதற்கும் நிறைய இருக்கு. ஆனா இதோட அந்த பகுதியை விட்டுட்டு அடுத்த செய்திக்கு போகலாம். அந்த கூட்டத்திலே பேசும்போது இந்தியாவில் விருதுகள் அனைத்தும் விலை கொடுத்து வாங்கப்படுகின்றன அப்படின்னு மாநாட்ராசன் பேசுறாரு. அதை ஒட்டி இன்றைய தமிழ் இந்து நாளிதழில் தலையங்கம் வந்திருக்கு. அதே போன்ற ஒரு உணர்வை, சாகித்ய விருதுக்கான மரியாதையை கெடுக்காதீர்கள் அப்படிங்கிற தலையங்கம் வந்திருக்குது. பல எழுத்தாளர்கள் வந்து சாகித்ய விருது எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அவர்களுடைய கருத்தும் வந்திருக்குது. ஜெயமோகன், கண்ணன், நாச்சிமுத்து, தமிழ்ச்செல்வன், சி மோகன் போன்றவர்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்திருக்குது.
இன்னும் சில எழுத்தாளர்கள் பரிந்துரை செய்தால் யாருக்கு சாகித்ய விருது கொடுப்பீங்கிறதுக்கான பரிந்துரை பட்டியலும் வந்திருக்குது. தமிழ் இந்து கிட்டத்தட்ட சாகித்ய விருதுக்காக ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கு. நீங்க சாகித்ய விருதுக்கான மரியாதையை கெடுக்காதீர்கள் அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சரியாக சொல்லப்போனால் இது வந்து மனுஷபத்ரனுடைய டிபார்ட்மெண்ட், அவர் இன்னும் தெளிவாக சொல்லுவார். ஆனால் நான் 2 விஷயங்களை இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுவும் இந்தியாவில் வந்து பல மொழிகளில் இல்லாத அளவுக்கு தமிழில் வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுத்து நீண்ட காலமாகவே பிரச்சனை இருக்குது. தமிழின் மிக சிறந்த எழுத்தாளர்கள் என்று அதாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து ஒரு பட்டியலை தொகுத்தீங்கன்னா அதனுடைய இலக்கிய தரத்தின் அடிப்படையில் மட்டுமே, அதனுடைய ஒரு படைப்பாற்றலின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் ஒரு 10 பேரை பட்டியலிட்டீங்கன்னா அதில் 7 பேருக்கு அது கிடைச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மை தான் இன்றைக்கி நீண்ட காலமாக இங்கே வந்து இருக்கக்கூடிய விஷயம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலுங்கிறது வெளியே கட்சிகளுடைய அரசியலை விட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பல முறை வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். சில மாநிலங்களில் அது ஞானபீட விருதாக இருந்தாலும் சரி, சாகித்ய அகாடமி விருதாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற சில மாநிலங்களில் அது ரொம்ப ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில், நான் எல்லாத்தையும் ஒப்பீட்டளவில் தான் பேச முடியும், ஒப்பீட்டளவில் சரியாக இருப்பதும் தமிழ்நாட்டில் அது ஏன் ஒப்பீட்டளவில் சரியாக இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் இருந்தே ஒரு லாபி அரசியல் வந்து சாகித்ய அகாடமி விருதுகளுக்குள்ளே வந்து இங்கே வந்து எப்படி உருவாச்சு, அது எப்படி தொடர்ந்து வந்து நிலவுது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவு தான் சாகித்ய அகாதமி. அந்த சாகித்ய அகாதமியில் வந்து செல்வாக்கு செலுத்துவதன் மூலமாக இங்கே ஒரு குழு அங்கே ஒரு குழு மியூச்சுவலாக வந்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் தான் பல விருதுகளை கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, விருதுகள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த தகுதி இருக்குதா இல்லையான்றதை விட அதை விட பல மடங்கு சாதித்தவர்களுக்கு அது ஏன் தரப்படலைன்ற கேள்வி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது 2வது கேள்வி. அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளருக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கான காரணங்களை வந்து இவங்களால் சொல்லவே முடியாது. என்னை பொறுத்தவரையில் இவங்க சாகித்ய அகாடமி தன்னுடைய மதிப்பை இழந்து விடுகிறதான்ற துணியில் அந்த தலைப்பு கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் அப்படி ஒரு மதிப்பு தமிழ்நாட்டில் என்றைக்குமே அதுக்கு இருந்ததில்லைங்கிறது தான். காலங்காலமாகவே அது இங்கே வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு 10 விருதுகளில் ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிற ஒழிய பல சமயங்கள் அதுக்கு எந்த விருதும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சீரியஸ் எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேருக்கு அது கிடைக்கல. அல்லது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அரசியல் கோட்பாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய எழுத்தாளர்கள், திராவிட இயக்கம் சார்ந்தோ அல்லது கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் சார்ந்தோ வரக்கூடிய எழுத்தாளர்கள் பல பேருக்கு அது கிடைச்சிருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அது யாருக்கு தான் கிடைக்கிது அப்படிங்கிற அந்த மர்மம் அல்லது வெளியே வரும்போது பார்க்கும்போது அடடா இதை விட மிக சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களேங்கிற எண்ணம் மிக சாதாரண ஒரு வாசகனுக்கே வருதுன்னு சொன்னால் இதோட பெருமதியை பார்த்துக்கலாம். எனவே சாகித்ய அகாடமி ரொம்ப உயரத்தில் இருக்கிறது போகவும் அது தன்னுடைய மரியாதையை குலைத்து கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுமே கூட எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் வந்து எனக்கு தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. மனுஷ், இதில் வந்து செந்தில்நாதன் அவர்கள் சொன்ன கருத்தினுடைய தொடர்ச்சியாக இது யாருக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது, அல்ல யாரால் தீர்மானிக்கப்படுகிறது என்கிற போது இன்றைக்கு இந்த நாளிதழில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, சி மோகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது, அதாவது சாகித்ய அகாடமி விருதுகள் அது இடதுசாரிகள், வானம்பாடிகள், கல்வியாளர்கள் கொண்ட குழுவினரால் தொடர்ந்து தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதில் எனக்கு முழுமையாக உடன்பாடு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இதுவரைக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் இந்த தரப்பை சேர்ந்தவர்களாகவும் சாகித்ய அகாதமி விருதுக்காக புறக்கணிக்கப்பட்ட தமிழின் முதன்மையான எழுத்தாளர்களுடைய பட்டியல் ஒன்றும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோருமே இந்த குழுவினருக்கு ஒவ்வாத படைப்பு மொழி அல்லது கருத்தியல் தளத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற போது திட்ட தெளிவாக இதற்குள் ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கிறது. ஒரு மொழிக்கோ இலக்கியத்திற்கோ ஆற்றிருக்கிற பங்களிப்புகளை தாண்டி 2 விஷயம். செந்தில்நாதன் குறிப்பிடும் போது திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து வந்தவர்களோ இடதுசாரி சிந்தனைகளில் இருந்து வந்த எழுத்தாளர்களுக்கோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அவர் வெளிப்படுத்தினார். இன்னொன்று, ஜனநாயக பங்கேற்பு என்ற பெயரில் படைப்பாளிகள், சிறந்த படைப்பாளிகள் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள் விருதுக்கான அடிப்படை பட்டியலை தேர்வு செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு. ஜனநாயக பங்கேற்புங்கிற பெயரில் சில எழுத்தாளர்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்களே, அதுதான் காரணம்னு ஜெயமோகன் சொல்கிறாரு. இல்லை, இதில் ஜனநாயக பண்பே இல்லை. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இடதுசாரி எழுத்தாளர்களே எடுத்துக்கொள்வோம். இடதுசாரி எழுத்தாளர்கள் நிறைய பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார்கள். நேரடியாக அந்த இயக்கங்கள் செயல்படுகிறவர்களே பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாகவே படைப்பு ரீதியாக ஆளுமை உள்ள படைப்பாளிகள் சிலருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை. இடதுசாரி எழுத்தாளர்கள் பலர் விருது பெற்றிருந்தாலும் கூட
அதில் மிக முக்கியமானவர் சா தமிழ்ச்செல்வன். அவருக்கு இந்த விருது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாகித்ய அகாடமி விருதுக்கான பட்டியலை கேட்டால் தமிழ்ச்செல்வன் பேரை சொல்வேன். ஆனால் படைப்பு ரீதியாக நீங்கள் அது போன்ற விஷயங்களை பங்களிப்பு செய்யாதவர்கள் அல்லது தங்களுடைய படைப்பு செயல்பாட்டை எப்போதோ நிறுத்திவிட்டவர்கள் இவர்களை தேடி தேடி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அதிகார வலைப்பின்னர்களுக்குள் யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த விருது போய் சேர்கிறது. ஒரு ஓய்வூதிய பென்ஷன் போலவோ அல்லது ஒரு ப்ரொமோஷன், ஒருவரை முன்னிறுத்துவதற்காகவோ இந்த விருதுகள் கொடுக்கப்படுகின்றன. இதில் ஜனநாயக பங்கேற்பு என்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன். அந்த குழுவில் கூட சிறந்த எழுத்தாளர்கள் கிடைக்கவில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அது இடதுசாரி சிந்தனையாளர் இருக்கலாம். கல்வியாளர்களில் எத்தனை பேர், உதாரணமாக தோ பரமசிவம் இருக்கிறார். அவர் ஒரு கல்வியாளர். அவர் பல ஆய்வுகளை, பல முக்கியமான விஷயங்களை தமிழ் சமூகம் தொடர்பாக சொல்லியிருக்கிறார். ஏன் தோப்பாவிற்கு இதுவரை சாகித்ய அகாடமி கிடைக்கவில்லை? ஆனால் கல்வியாளர்கள் பலருக்கு இது கிடைத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த குழுவிற்கும் கூட அந்த யார் பலவீனமாக இருக்கிறார்களோ, யார் எந்த விதமான படைப்பாளுமை திறனமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களில் பலர் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் தனிப்பட்ட தொடர்புகளும் மேனிப்புலேஷனும் மட்டும்தான் தமிழ் சாகித்ய அகாடமி விருதுகளை தொடர்ந்து தீர்மானிக்கின்றன. இதில் தேர்வுக்குழுவில் செயல்படக்கூடியவர்கள் மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் விருது வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, தமிழில் சில எழுத்தாளர்களுக்கு அந்த விருது கிடைக்கக்கூடாது என்பதில் மிக திட்டவட்டமாக செயல்படுகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு 20-25 வருட அனுபவங்கள் நமக்கு காட்டுகின்றன. படைப்பாளிகள் அல்லாதாருக்கு சாகித்ய அகாதமியில என்ன வேலை அப்படின்னு ஜெயமோகன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இல்ல, இதுல படைப்பாளிகள் அல்லாதார் இருக்காங்களா அதுல? இல்ல, அதாவது தேர்வுக்குழுவில் கல்வியாளர்கள், சில சமயம் எழுத்தாளர்கள், இவர்கள் எல்லாம் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் கல்வியாளர்களோ எழுத்தாளர்களோ அல்லது படைப்பாளிகள் அல்லாதவர்களோ இடம்பெறுவது அல்ல இங்கு பிரச்சனை. மாறாக அந்த தேர்வுகள் எதன் அடிப்படையில் செய்யப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். நான் எழுத்தாளர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. எழுத்தாளர்கள் மட்டும் நீங்கள் கூடி ஒரு விருதை தேர்ந்தெடுத்து விட்டால் அது நியாயமாக இருக்கும் என்பதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதிலேயே கூட ஒரு பட்டியல் வந்திருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அவர்களுக்கு யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். அதில் பல பெயர்கள் எனக்கு வினோதமாக இருக்கின்றன. என்றால் மிக முக்கியமான பல எழுத்தாளர்களை தாண்டி அந்த பட்டியலை கொடுக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் தான் கொடுக்கிறார்கள் இங்கு. அப்படி இருக்கிற போது என்ன அடிப்படையில் இந்த விருதுகள் தேர்வு செய்யப்படுகின்றன? ஒரு 3 ஆண்டுகளில் வந்த புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்திற்கு கொடுக்கலாம் என்பது ஒரு தீர்மானம். அப்படி இருக்கிற போது அந்த 3 ஆண்டுகளில் வந்த புத்தகங்கள் எல்லாம் உண்மையிலேயே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதா? ஏன் பல புத்தகங்கள் இறுதி பட்டியலுக்கே வர முடியவில்லை? அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கிரீனிங், அதிலேயே மிக முக்கியமான எழுத்தாளர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அந்த இறுதி பட்டியலுக்கே வரவிடாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது எப்படி நடக்கிறது? அப்படி என்று சொன்னால், நீங்கள் மிகச்சிறப்பான நாவல்கள், கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், ஆய்வுகள் இதையெல்லாம் செய்யக்கூடிய யாருமே இறுதி பட்டியலுக்கே வரமாட்டார்கள் என்று சொன்னால் எப்படி அந்த ஸ்கிரீனிங் நடக்கிறது? ஆக ஏற்கனவே ஒருவரை முடிவு செய்துவிட்டு இவருக்கு தான் இந்த விருதை கொடுக்கலாம் என்று அதற்கேற்ப செலக்ஷன் ப்ராசஸ் முழுவதையும் நகர்த்துவது, இதுதான் இங்கு நடக்கிறது. அப்படிதான் இங்கே நாச்சிமுத்தவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், இதில் ஒருங்கிணைப்பாளருடைய ஒரு பங்கு பெரிதாக இல்லை என்று. ஒருங்கிணைப்பாளரை தாண்டி அந்த தேர்வுக்குள் செயல்படக்கூடிய பலர் உள்நோக்கத்துடன் யாரும் அந்த முதன்மை பட்டியலுக்கே வரவிடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்வினுடைய நடைமுறையாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இது நம்முடைய அரசியல் சூழலோடு சம்பந்தப்பட்டது தான். கோட்பாட்டு ரீதியாக எனக்கு ஒரு எழுத்தாளருடைய எழுத்து, அது உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் மீது எனக்கு விமர்சனம் இருக்கலாம். அது பழமை போக்கை பிரதிநிதிப்படுத்துவதாகவோ அல்லது அது எதிர்மறையான விஷயமாக நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு இலக்கிய விருது அப்படிங்கிறது அந்த கோட்பாடையும் உள்ளடக்கி, அதை விட முக்கியமாக அந்த இலக்கிய தன்மைக்காக, படைப்பு தன்மைக்காக தான் நம்ம பிரதானமாக பார்க்குறோம். அதை நான் அங்கீகரித்து விட்டு அதை நான் விமர்சனம் செய்வது என்பது கூட வேற. அது ஒரு இலக்கிய படைப்பாக நான் அங்கீகரிக்கிறேன். அதே சமயத்தில் அதனுடைய உள்ளடக்கத்தோடு அது எதை முன்வைக்கிறதோ அந்த ஐடியாலஜியோடு நான் உடன்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆக இந்த ஸ்க்ரீனிங் மனோபாவம் எங்கேருந்து வருதுன்னா, நீ எவ்வளோ சிறந்த இலக்கிய படைப்பாக இருந்தாலும் கூட அது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்கல் திங்கிங்க்கு உள்ளே வரலன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சமூகத்தில் ஒரு போக்கு இருக்குமானால் அது ஒட்டுமொத்தமாக நல்லது கிடையாது. அப்போ ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவில் இருக்கக்கூடியவர்கள், அது எந்த குழுவாக இருந்தாலும் சரி, அது வலதுசாரி தன்மை உள்ள குழுவாக இருந்தாலும் இடதுசாரி தன்மை உள்ள குழுவாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்க டாமினேஷனாக இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான சமநிலை தவறுகிற பார்வைங்கிறது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, நாம் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அரைவேக்காடுகளை தூக்கி தலையில் வச்சு கொடுத்ததுக்கும் போய் நிற்கும் கடைசியில் ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்படி இல்லைன்னாலும் நாளைக்கு அதில் போய் தான் நிற்கும். அது இந்த ஒரு வித்தியாசத்தை தமிழ் சமூகம் கண்டுபிடிக்க முடியாதாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும், இப்போ அதாவது எதிர்த்தரப்பு சித்தாந்தவாதியாக இருந்தாலும் கூட இந்த விருது சித்தாந்தத்துக்கான விருது கிடையாது.
மிகச்சிறந்த இடதுசாரி எழுத்தாளருக்கான விருது, இல்லை மிகச்சிறந்த மரபு கவிதை கவிஞருக்கான விருதுன்னு கிடையாது. இது பொதுவான ஒரு விருது தான். இதில் இருக்கக்கூடிய இந்த அரசியலுங்கிறது பல சமயங்களில் அது நமக்கு உடன்படக்கூடிய அரசியலாக இருந்தாலும் கூட இந்த தேர்வு முறை, இந்த அணுகுமுறைங்கிறது நிச்சயமாக தவறானதுங்கிறத என் கருத்து. இல்லை, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ செந்தில்நாதனுடைய கருத்தை ஒட்டியே நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் இடதுசாரி பார்வை கொண்டவர்களுக்கு அல்லது அதுக்கு இணக்கமானவர்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ ஞானக்கூத்தனுக்கு அந்த விருதை ஏன் கொடுக்கலங்கிறத நான் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அவருடைய ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கவங்க தேர்வுக்குள்ள இருந்தாங்க, கொடுக்கலன்னு. ஏன் இன்குலாபுக்கு கொடுக்கல? அவர் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இடதுசாரி சிந்தனைகளை மிக வலிமையாக சமூகத்தில் பல தளங்களுக்கும் கொண்டு சென்றவர். அப்படி என்று சொன்னால் நியாயமாக இன்குலாபிற்கு அவர்கள் இந்த விருதை எப்பொழுதோ பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஏன் அது நடக்கல? நீங்க ஒரே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில அல்லது ஒரு முடிவுக்கு அடிப்படையிலேயே தான் எல்லா கருத்தையும் சொல்றீங்க. அந்த சாகித்ய அகாடமி முழுக்க முழுக்க இடதுசாரிகளால் நிரம்பி இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவிலேயே தான். இல்லை, நான் இதுவரைக்கும் தேர்வு குழுவில் யாரெல்லாம் முக்கிய பங்கு வைத்திருக்கிறார்கள், எந்த வகையான எழுத்தாளர்கள் அதிகமான இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த நடைமுறையிலிருந்து தான் இதை நான் பேசுகிறேன். மற்றபடி ஏனென்றால் இன்றைக்கு நான் அந்த பெயர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சாகித்ய அகாடமி விருதுகளில் வானம்பாடி குழுவைச் சேர்ந்தவர்கள், அதாவது அவர்கள் இடதுசாரி சிந்தனை சார்பு கொண்டவர்கள், அதே போல சில கல்வியாளர்கள், அதாவது இங்கே ஒரு இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த சிலர், இவர்கள் முக்கியமான பாத்திரத்தை தேர்வுக்குழுவில் வகித்திருக்கிறார்கள். அது இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்த வானம்பாடி கவிஞர்கள் அப்படிங்கிற குழுவை நம்ம ஏற்கனவே செந்தில்நாதன் சுட்டிக்காட்டிய மாதிரி சுதந்திரவாத கருத்துக்கள் கொண்டவர்கள்னு பார்க்காம இடதுசாரி லேபிளுக்குள்ள நீங்க ஏன் கொண்டு வர முயற்சி செய்யறீங்க? இல்ல நான் இதை ஒரு எந்த அடிப்படையில் நான் இந்த இடத்துல பேசுறேன்னா, இப்ப கருத்தியல் ரீதியாக சிலரை புறக்கணிக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டால், அந்த கருத்தியலுக்கு உட்பட்டே செயல்பட்டவர்களே வலிமையான படைப்பாளிகளுக்கு இது கிடைக்கவில்லை. அதுக்காக தான் இன்குலாபுடைய பேரை சொல்கிறேன், தமிழ்ச்சனுடைய பேரை சொல்கிறேன். அந்த இடதுசாரி கருத்தியலுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனமான எழுத்தாளர்களை அல்லது பெரிய பங்களிப்புகளை செய்திராதவர்கள் என்று விமர்சிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த விருதுகள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி என்று சொன்னால் இலக்கியம் சார்ந்த எனக்கு இதில் கருத்தியல் சார்பு இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதற்குள்ளாகவே ஒரு சிறந்த எழுத்தாளர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறீர்களா, பெரிய அளவுக்கு பங்களிப்பை செய்தவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்னொன்று, நீங்கள் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நேர் எதிர்நிலைகளில் எந்த படைப்பாளையும் நிறுத்த முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக சித்தாந்தத்தில் நேர் எதிர்நிலைகளில் எடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது சுந்தர ராமசாமி இருக்கிறார், நகுலன் இருக்கிறார், இப்படி விருதுகளை பா சிங்காரம் இருக்கிறார், இப்படி எந்த படைப்பாளை வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் மறைந்தே போய்விட்டார்கள். ஆத்மானாம் இருக்கிறார். இவரை எந்த கருத்தியலின் அடிப்படையில் நீங்கள் இவர்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் நிறுவுவீர்கள்? அப்படி ஏதாவது ஒன்றை படைப்பிற்குள் செய்ய முடியுமா? சில கவிதைகளை நீங்கள் விமர்சிக்க முடியும், சில கதைகளை விமர்சிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி அவர்கள் ஒரு கலாச்சாரத்தினுடைய குரல்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்பது கருத்தியல் நிலைப்பாடுகள் அல்ல, தனிப்பட்ட நிலைப்பாடுகள். தங்கள் குழு, தங்களுக்கு வேண்டியவர்கள், இந்த அடிப்படையில் யார் போய் மானிபுலேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த விருது கிடைக்கும். இதுதான் தமிழ் சாகித்ய அகாடமி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர கருத்தியல் சார்ந்த நிலைப்பாடு என்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச கௌரவமாக நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். அப்படியும் இங்கே இது எதுவுமே இல்லை. விளையாட்டுத்துறையில அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்க பல முறைகேடுகள் நடக்குது, அந்த மாதிரி இங்கேயும் ஆகுதுங்கிறத இந்த தலையங்கம் சொல்லுது. அதாவது விளையாட்டுத்துறை அதனோட ஒப்பிட முடியாது. இது மிக மிக ஒரு குறுகிய ஒரு புலம் இது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும், மற்ற மொழி சாகித்ய அகாடமி விருதுகளோடு ஒப்பிடும்போது தொடர்ச்சியாக அதிக அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய ஒரு கமிட்டிங்கிறது தமிழ் கமிட்டியாக தான் தொடர்ந்து இருக்குது. மற்றதை பற்றி தெரியாமல் இதை நான் பேசலை, மற்ற மொழிகளில் என்ன நடக்குதுங்கிறத தெரியாமல் இதை பேசலை. எல்லா இடங்களிலுமே சில விமர்சனங்கள் இருக்கும். அது இலக்கியத்துறைக்கே படைப்பு துறைக்கே உள்ள சில விஷயம். ஆனால் மிக சிறந்த எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு விடுபட்டிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் விடுபட்டிருந்த வேறு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்டியலே நீங்கள் சாகித்ய அகாடமி விருதுக்கு பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் வெளியே அது பெற்றவர்களை விட அதிக தகுதி உடையவர்கள் நான் சொல்ல வரல. அதை பெறக்கூடிய தகுதி உள்ள இன்னொரு பெரிய எழுத்தாளர் லிஸ்ட் எப்படி விடுபட்டது, அதுக்கு என்ன காரணம்? அது விடுபடுதல்ங்கிறது நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்கப்பா, நம்மளால் அவ்வளோ பேருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்றது காரணமா, இல்லை அவங்க விடுபட்டு போனதுக்கு அரசியல் காரணமா? என்னுடைய கருத்துக்கு, அரசியல் கருத்துக்கு நேர் எதிரான கருத்தை உடைய ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் கூட அவர் பேர் விடுபட்டு போனதுக்கான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், அவ்வளோதான். அது அந்த கேள்வியை கூட தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எதிர்நிலை கருத்து தான். இப்போ நான் ஒரு பதிப்பாளராக ஞானக்கூத்தனுடைய கருத்துக்கு நேர் எதிர்நிலை ஒரு தனிப்பட்ட முறையில் வச்சுருந்தேன். ஆனால் அவருடைய முழு கவிதை தொகுப்பை நான் வெளியிட்டேன். அப்போ என்னோட மனசில் ஏற்பட்ட கேள்வி தான், நான் ஏன் அதை வெளியிடுறேன்? நான் அவருடைய கருத்துக்கு, அவருடைய பல கருத்துக்கள் நேர் எதிரான கருத்தை உடையவன்.
ஏன் வெளியிடறேன்னா அங்க வந்து ஞானக்கூத்தன்கிற கவிஞருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரமாக தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி தான் நம்ம பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு மெச்சூர்டான சொசைட்டி அதை அப்படி தான் பார்க்கணும். எந்த ஒரு சமூகத்திலையுமே வந்து அரசியல் இல்லாத இலக்கியம் கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் அந்த இலக்கியவாதி எப்படி நம்ம அணுகிறோங்கிறதுல வந்து நமக்கு பாலிடிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து செயல்படணும். ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஒரு முறை இப்படி இன்னொரு முறை அப்படி இருந்தாலும் கூட பேலன்ஸ் இருக்கும். தொடர்ச்சியாகவே கேள்விக்குரிய ஒரு ஒரு குழுவாகவே வந்து சாகித்ய அகாடமி தமிழ் விருது தேர்ந்தெடுப்பு குழு இருக்குன்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்ம பேசிதான் ஆகணும். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். விருதுக்கான பெயர் அறிவிக்கப்பட்ட உடனே சர்ச்சைகள் வரும். இப்போ விருதுக்கான பெயர் இப்போ பரிசீலனைக்கான காலத்திலேயே வந்து சர்ச்சைகளை அதுக்கு காரணம் சுருக்கமாக முடிச்சு இது வந்து ஏற்கனவே இந்த விருது யாருக்கு என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த தகவல் வெளியே கசிந்ததனால் தான் இந்த சர்ச்சைகள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றன. மிக தெளிவாக பார்த்தால் நீங்கள் சுந்தர ராமசாமி போன்ற மறைந்த எழுத்தாளர்கள் விடுங்கள், எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், சார் நிவேதா, இப்படி நீண்ட காலமாக தமிழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கவனம் தரத்தக்க பல படைப்புகளை உருவாக்கியவர்கள், இவர்களுடைய கேலிபரில் எழுதக்கூடிய எந்த எழுத்தாளருக்காவது நம்முடைய அண்டை மொழிகளிலோ இந்திய மொழிகளிலோ சாகித்ய அகாடமி இதுவரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். பார்வையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தாண்டி படைப்பூக்கம் நிறைந்த படைப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றீங்க. அது குறுங்குழு மனப்பான்மையில தான் அது தீர்மானிக்கப்படுதா இல்லையாங்கிறது மிகப்பெரிய விவாதத்துக்குரிய கேள்வியாக தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.